அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. சாமி கும்பிட கோவிலுக்கு எல்லாரும் போறீங்க. போகும்போது சும்மா கூட போகல, ஒரு வெள்ளி தூக்கு வச்சுக்கின்னு தட்டுக்கிட்டு கூட கூட கிடையாது, கூட கோயிலாண்ட கொடுக்குறோம். நீங்கள் சொந்தமாக வெள்ளியில் வாங்கி வச்சுக்கின்னு நீங்கள் கூட கொலுசு போடல, ஆனால் சாமிக்கு தூக்கி போகிற தூக்கு வெள்ளியில் இருக்குது. அதில் ஒரு தேங்காய், பூ, பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க. நான் கிண்டலுக்கு சொல்லுவேன், ஏன் வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க, கொஞ்சம் புயலை வாங்கிட்டு போனால் சாமி நல்லா போட்டு பாருப்பா அப்படின்னு. ஏன்னா ஏன் வெத்தலை பாக்கு சாமிக்கு, ஏன் பூ, ஏன் கற்பூரம், ஏன் தேங்காய் தெரியல. அதை எவனும் சொல்லியும் கொடுக்கல. என்னுடைய பொருள் என்ன, எதுக்கு இதெல்லாம் வச்சு கும்பிடணும்? சாமி கும்பிட்றோம், அது சரி நியாயம். வெத்தலை பாக்கெல்லாம் எதுக்கு வச்சு கும்பிடணும் அப்படின்னு தெரியல. அதை கூட நான் விளக்கம் சொன்னேன், இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்ட்டு. வெத்தலைன்னா காற்று, பாக்குன்னா நீர், பழம்னா மண், பூவுன்னா ஆகாயம், கற்பூரம்னா நெருப்பு. அப்போ இந்த 5 பஞ்சபூதத்தை வச்சுதான் நம்ம வழிபடுறோம். இந்த 5 பஞ்சபூதம் தான் கடவுள், மற்றதெல்லாம் கற்பனை தான் கடவுள்ன்றதெல்லாம். அப்ப இந்த 5 பஞ்சபூதத்தையும் வச்சு வழிபடுறோம். சரி, அங்க தேங்காய் உடைச்சோம், பூசணிக்காய் உடைச்சாருன்னா தேங்காயில மட்டும்தான் முக்கன் இருக்குது, தேங்காயில மட்டும்தான் மலம் இருக்குது, மேல் மட்டை, அதுக்குள்ள ஒரு ஓடு, அதுக்குள்ள ஒரு காய், அதுக்குள்ள ஒரு தண்ணி. அந்த தண்ணி தான் அமுது. அப்போ தேங்காய் சாமிக்கு எடுத்துன்னு போன ஒற்ற தேங்காவை சாமி பக்கம் தானே வைக்கணும். சாமி பக்கம் ஓட்டை வச்சு போட்டு நம்ம பக்கம் தேங்காய் வச்சுக்கிறோம். இது ஏன்னு எவனும் கேட்கல, எவனும் சொல்லவும் இல்லை. நீங்க சொல்லுங்க சாமி. நீ கடவுளை அடையணும்னா உன் மனம் இந்த மாதிரி வெண்மையாகணும். வெண்மையா ஆனால்தான் நீ கடவுளை அடைய முடியும். அப்போ இந்த வெண்மையை ஆகணும்னா அந்த மும்மலத்தை நீ அழிக்கணும். மேல் மட்டை, ஓடு, காய், இது எல்லாத்தையும் நீ அழிக்கணும். அழிச்சின்னா தான் இந்த மும்மலம் போனாதான் உன்னுடைய பாவங்கள் எந்த பூமியில பாவத்தை செய்தோ அந்த பூமியிலேயே அதை அழிச்சிட்டு. இப்போ நீ வெண்மையா இருக்கிற, வெண்மையா இருந்தீங்கன்னா உன்னை கடவுள் ஏற்றுப்பான். அப்போ உன் மனசை இருள் இல்லாத, அழுக்கு இல்லாத, கள்ளங்கவுடு இல்லாத ஆக்கிற மனமா ஆகும். அது மாதிரி தேங்காய் மாதிரி ஆயிடுது. அதனால சொன்னோம், அகங்காரம் முள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது இருக்காலும், தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது இருக்காலும். அப்போ நீ அந்த கடவுள் வழிபாடுல உன் மனம் தேங்காய் மாதிரி ஆயிட்டீங்கன்னா தூங்கவும் இல்லை, முழிக்கவும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தூக்கம் வருந்தா அது கடவுள் தூக்கம். அந்த கடவுள் தூக்கம் வரும்போது என்னன்னா உனக்கு அகங்காரம் இல்லை, ஐம்புலனுடைய செயல் இல்லை. அதனால நீ கடவுள் நிலையில இப்ப இருக்கிற. முழிப்பு வந்தா மனித நிலைக்கு போயிடுவேன் அப்படின்னு. அது முழிப்பும் இல்லை, தூக்கமும் இல்லாத இடைப்பட்ட ஒரு தூக்கம். அந்த தூக்கத்தை நீ அடையிறேன்னு சொல்றதுக்காக தேங்காய் ஓட்டி வச்சான், எல்லாத்தையும் பண்ணி வச்சான். மனுஷன் மாறவே இல்லை, தெரிஞ்சுக்கவே இல்லை, என்ன பண்றது? அந்த சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாயிறதுன்றது இந்த நிலை தானா சாமி? அது வேற, அது வேற. கூடு விட்டு இப்ப திருமூலர் கைலாயத்திலிருந்து அவங்க 4 பேர் வர்றாங்க. நந்தியின் அருள் பெற்ற 4 4 பேர் இறைவங்கிட்ட உபதேசம் வாங்கி இந்த உலகத்துக்கு வராங்க. வரும்போது 2 பேர் வடநாட்டு போயிடுறாங்க, பதஞ்சலியும் வேகப்பாத்தன்றவர். தமிழ்நாட்டில் திருமூலரும் சிவமாமுனின்றவரும் 2 பேர் இங்கே தமிழ்நாட்டிலே நின்றுட்டாங்க. அப்போ திருமூலர் வந்துக்கினே இருக்கும்போது ஒரு மூலன்றவன் மாடு மேய்ச்சின்னு இருக்கிறான். அவனுக்கு ஏதோ வம்பு ஆகி போய் அவன் செத்து போயிட்டான். ஆனால் அந்த மாடுங்கள்லாம் என்ன பண்ணுது, அந்த பொணத்தை சுற்றி அழுதுக்குன்னு நிற்கிது, வீட்டுக்கு போடல. அப்போ திருமூலர் பார்க்குறாரு, என்னடா இது மாடு மனுஷன் செத்து போய்க்கிறான், இந்த மாடெல்லாம் அவனை சுற்றி அழுதுன்னுக்குது. அப்போ இந்த மாடுங்க வீடு போய் சேரணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இவர் என்ன பண்ணார், இவருடைய கூட்டை பிரிச்சுட்டு அந்த மூலனுடைய கூட்டில் இவர் உயிரை புகுத்திக்கின்னு மூலனாய் போய் மாட்டெல்லாம் ஓட்டி போய் அந்தந்த வீட்டில் சேர்த்துட்டாரு.
மூலனுடைய பொண்டாட்டி என்ன பண்ணுறா, நம்ம வீட்டுக்காரர் தான் வந்துக்கிறேன்னு ஓடிடுறான். அப்போ திருமூலர் சொல்லுமா, நான் இல்லை, இது மாதிரி உன் கனவை இறந்துட்டு இருந்தார், இந்த மாடுங்கள்லாம் அழுதுகின்னு இருந்தது, இந்த மாடை ஓட்டின்னு வரணுன்றதுக்காக என் உடலை வச்சுட்டு அவர் உடலுக்குள்ளே புகுந்து வந்தேன். இப்போ போய் நான் என் உடலை தேடணும் அப்படின்னு போய் தேடும்போது ஒரு உடல் கிடைக்கல. அப்போது சொல்கிறாரு, இறைவனுடைய கட்டளை பொழுது மூலனுடைய உடலில் புகுந்து நான் இந்த உலகத்தில் வாழணும்னுட்டு, அதனால் என்னுடைய உடலை இறைவன் மறைச்சிட்டான் பொழுது அப்படின்னு திருமூலராக இருந்து கும்பகோணத்தில் 3000 வருஷம் இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு பாடல் எழுதுறாரு. அதுதான் கூடு விட்டு கூடு பாயிற நிலை. இது மனுஷனுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. மனுஷன் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சோன்னா டெய்லி 4 வீட்டில் பூந்துட்டு வந்துடுவோம். ஆத்மாவணங்க சாமி. உங்கள் பேர் சொல்லுங்க சாமி. என் பேர் ஓவியர் ராஜீவி. நான் நியர்பை ஐயம்பட்டாங்கில் தான் இருக்கிறேன். குரு பூர்ணிமாவுக்கு வந்திருந்தார். வருகை தந்திருக்கும் அத்தனை ஆத்மா சீடர்களுக்கும் ஆத்மா வணக்கம். ஐயாவோட ஒரு கேள்வி சாமி. இவர் யாருன்னா, இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஐயாவோட படத்தெல்லாம் வரைஞ்சவர். ஐயாவோட படத்தில் ஒரு பியூட்டி இருக்குது. அது என்ன பியூட்டினா, ஐயாவை நேராக போய் பார்க்குறோம், ஐயாவோட பார்வை நம்ம மேலே நேராக இருக்கும். சரி, நேராக தான் பார்க்குறாருன்னு அந்த பக்கம் 90 டிகிரியில் அப்படி போய் பார்த்தோம்னா அப்போவும் அவரோட பார்வை நம்ம மேலே தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தாலும் எந்த பக்கம் போனாலும் ஐயாவோட பார்வை 180 டிகிரி வரைக்கும் நம்ம மேலே தான் இருக்கும். அதுக்கு காரணம் கை மட்டும் இவருது, உள்ள வரைஞ்சது ஐயா. ஐயா சாமி உண்மை சாமி. ஆட்கொண்டவர் மகான் சாமி. அவர் மறக்க முடியாது. இப்படி ஒரு அமைப்பு வந்திருக்காது. ஆனால் இப்படி ஒரு முயற்சி எடுத்தார்ல, இது மட்டும் இந்த விஷயம் இல்லை. பெரும்பாலும் எந்த ஒரு ஆசிரமத்துக்கு நீங்கள் போனாலும் குருமார்கள் ஒரு பாடங்களை கொடுத்து அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு போயிருப்பாங்க. சரி, அடுத்தடுத்து வரவங்கள போய் ஐயா இந்த பாடத்துக்கெல்லாம் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எங்கள் குருநாதர் எங்களுக்கு கொடுத்தாங்க, அதை நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய குருநாதரோட பலம் என்னன்றது எனக்கு தெரியும், எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமா, இந்த உலகத்துக்கும் தெரியணும் அப்படின்னு நாம் முதல் குரு பூஜை அன்னைக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்தணும். எந்த விஷயம்? ஐயாவோட ரூமை திறந்து இந்த நாம் இங்கே கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்றது விஷுவலாக காமிச்சிருக்கிறோம். இந்த பாடங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது, இயற்கையிலேயே அதுக்கான சாட்சிகள் இருக்குன்னு இயற்கையிலேயே நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே பாடமாக ஒரு ஓவியமாக நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். அதுவும் 3Dயில் கொடுத்துருக்குறோம். ஆனால் நாம் அதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நாம் பாடம் பண்ணியிருக்கிறோம், நாம் அனுபவிச்சிருக்கிறோம், அதனால் நாம் சொல்லிட்டோம், நமக்கு அது பெரிய விஷயம். ஆனால் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை உள்வாங்கிக்கின்னு அதை அப்படியே ஒருத்தர் அவுட்புட்டாக கொண்டு வராருன்னா அவர் மனசுக்குள்ள நம்ம குருநாதர் இருந்தால் மட்டும்தான் அது சாட்சியம். ஏன்னா அவர் முழுமையாக அந்த பாடங்கள்லாம் வாங்கலை. நாம் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் அந்த பாடத்தில் இவர் உணரலை. இப்போ தான் 2 பாடம் வாங்கியிருக்கேன். ஆனால் சொன்ன எல்லாத்தையும் உள்வாங்கிக்கின்னு அப்படியே கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்த்துருக்காருன்னா அந்த மனம் அவ்வளோ பக்குவப்பட்டு இருந்ததுனால தான் அது சாத்தியமானது. இங்கே வந்து உக்காந்துக்கிறவர் குருநாதர் மனசில் குடிக்கொண்டக்கூடிய ஒருத்தர் தான் இங்கே வந்து உக்காந்துருக்காரு. சொல்லுங்கள் சாமி. ஆமாம், உண்மை சாமி, உண்மை சாமி. ஃப்ரான்ஸில் சாமி சீடர், ஐயாவோட சீடர் செந்தில்வேல் டிஃபென்ஸில் இருக்கார்ல, போன பர்மியோட வந்துருக்காரு. ஆமாம், குரு பூஜைக்கு வந்து அவர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கொடுத்துருக்காரு, ஒரு 7 கேள்வி கொடுத்துருக்காரு. அங்கேருந்து அனுப்புகிறாரா? ஆமாம் ஆமாம். வெட்டாத சக்கரம்னா என்ன சாமி? வெட்டாத சக்கரம். அப்புறம் இன்னொரு கேள்வி, இறைவன் எதற்காக மனிதனை படைத்தான்? இந்த பிரபஞ்சம் ஏன்? இது அடுத்தடுத்து கேள்விங்களா? ஆமாம், அடுத்தடுத்து. அதே கேள்வி இல்லை. இல்லை இல்லை இல்லை. சரி, வெட்டாத சக்கரம்னா வெட்டாத சக்கரம்னா என்ன? வெட்டாத சக்கரம்னா என்ன சாமி? பிரான்ஸ்லேருந்து ஒருத்தர் செந்தில்வேல் சாமின்னு ஒருத்தர் இப்போ கேட்டிருக்காரு. நாமெல்லாம் சீடருங்க சொல்லி ஆகணும்ப்பா, சொல்லுங்கள். அப்படியே நெருங்கி நெருங்கி வாங்க. வெட்டாத சக்கரம் அப்படின்னா 6 ஆதாரம் இந்த உடலுக்குள்ளே இருக்குது. 6 ஆதாரம் இந்த உடலுக்குள்ளே இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் முதுகுத்தண்டுன்னு போகக்கூடிய அந்த மூலாதாரத்தில் இருந்து உச்சின்ற அந்த சகசிராரத்தை போகிற வரைக்கும் அதுக்குள்ளே இந்த 6 ஆதாரமும் இருக்குது. இந்த 6 ஆதாரத்தை கடந்து ஒரு ஆதாரம் இருக்குது, அதுக்கு பேர் சகசிராரம். அப்போது முதுகுத்தண்டை 2ஆக நம்மளால் புழங்க முடியும், அப்போ வெட்ட முடியும். வெட்டுப்படக்கூடிய சக்கரம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற 6 ஆதாரமும் வெட்டுப்படக்கூடிய சக்கரம்
இந்த ஆதாரத்தையும் கடந்து ஒரு சக்கரம் இருக்குது, அது இங்கேருந்து ஒரு ஜான் மேலே நிற்குது, அது வெட்டாத சக்கரம், அதுக்கு பேர் சகசிராரம். சூப்பர் சார், அருமை சார், அருமை சார். அதை வெட்ட முடியுமா? எல்லாத்தையும் தேடல பார்த்த சாமி, எதுவுமே அந்த விளக்கம் வரல சாமி. சரியான ஞான சாமி உங்களுக்கு. எங்களுக்கு இல்லை. அப்போ நம்மளை மீறி ஒன்று இருக்குது, ஒரு ஜான் மேலே நிற்குது, அந்த இடம் தான் பரவெளி. எல்லா மகானும் போய் தரிசித்து வந்த இடம் எதுன்னா அந்த இடம்தான். வெட்ட வெளின்றது வெளியே எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை, எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியல. சந்திரனுக்கு ராக்கெட் விடுறோம், செவ்வாய்க்கு ராக்கெட் விடுறோம், சூரிய மண்டலத்துக்கு ராக்கெட் விடுறோம். ஆனால் இந்த ஊன் உடலுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தையே ஒரு சின்ன மினியேச்சராக இறைவன் படைச்சிருக்கிறான். அந்த இடத்துக்குள்ள நமக்கு போகக்கூடிய சக்தி இருந்தால் அந்த இறைத்தன்மையை நம்மளால் உணர முடியும். தானும் தன்னை அறியக்கூடிய சக்தி அங்கே மட்டும்தான் கிடைக்கும், அங்கே போகிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்போது இந்த ரகசியங்களை ஒவ்வொரு அப்பியாசியும் ஒரு சீடனும் புரிஞ்சுக்கின்னு பயணங்கள் பண்ண 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 தான் யார் என்ற அறிவு அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கும். இது வெறும் பாடத்தினால கிடைக்குமா அப்படின்னா இல்லை. செய்யக்கூடிய பாடங்கள் நமக்குள்ள எதிர்வினையாற்றும், நம்ம மனதளவில் ஒரு பக்குவப்படுத்தும். அந்த பக்குவப்பட்ட மனசுக்குள்ள கேள்விகள் 1000 கேட்டுக்கினே இருக்கும். இது வரைக்கும் எழாத கேள்விகள் எல்லாம் கேட்கும். அப்போ அதுக்கான விடைகளை நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். தேட ஆரம்பித்து அதுக்கான விடைகளை உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அப்போது நீங்கள் உங்களை உணரக்கூடிய தருணம் அந்த தருணமாக இருக்கும். தான் என்ற கேள்வி எல்லாத்துக்கும் தானே கேள்வி கேட்டு தானே பதில் சொல்லணும். அதனால தான் ஒரு சில இப்போது அடுத்த குரு பூஜைக்கு ஐயாவுக்கு ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறோம். என்னப்பா அடுத்த வருஷம் தானே ஐயாவோட குரு பூஜை, அதுக்குள்ளே இப்போவே ஆரம்பிச்சிட்டியா? இது நீண்ட நெடிய பயணம். நமக்கு சில விஷயங்களை ஐயா கொடுத்துருக்காரு, நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்துருக்காரு. அதை நாம் சிரம்பட 1000 தடைகள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் நடந்தாலும் அந்த விஷயங்கள்லேருந்து பின்வாங்க போகிறது இல்லை, அதை தொடர்ந்து பண்ணிக்கினே இருக்கணும். அப்போ அடுத்த குரு பூஜைக்கு சில விஷயங்களை நாம் பண்ண போகிறோம். அப்படி ஒரு விஷயங்கள் என்னன்னு சொன்னால், குருவானவர் சீடன் கேள்வி கேட்டு குருவானவர் பதில் சொல்லணும். அப்படி ஒரு பாடல்களை நம்ம அமைக்க போகிறோம். ஆனால் குரு தான் சம்மதி ஆகிட்டார், அவர் எப்படி பதில் சொல்லுவார் அப்படின்னா, குருவானவர் ஏற்கனவே பதில்களை சொல்லிவிட்டார். சீடனாகியவர்கள் நாம் அதுக்கான பதிலுக்கான கேள்விகளை தலைகீழே பண்ண போகிறோம். கேள்விகள் இனிமேல் தான் எழுத போகிறோம். அந்த கேள்விகளுக்கு குருநாதர் ஏற்கனவே பதிலை சொல்லிட்டார். சிங்கா சிங்கின்னு பீர்முகம் பாடல் வரா மாதிரி குருவானவர் பதில்களை ஏற்கனவே சொல்லிட்டாரு. இனிமேல் நாம் சீடர்கள் கேள்விகளை கண்டுபிடிச்சி அந்த பதிலை ஆப்டாக போட்டுட்டு அப்படி ஒரு பாடல்களை நம்ம குருநாதருக்கு இனிமேல் ஒரு பாடல் அமைக்க போகிறோம். அது அடுத்த குரு. அப்போது இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்ததுனால அடுத்தடுத்து தேடல்கள் போகிற மாதிரி நமக்குள்ள தேடல்கள் கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கும் உங்களை அறியக்கூடிய பதில்களை அதில் கிடைக்கும். அப்போ கேள்விகள் எப்போதும் வேணும். சரிங்களா? ஆமாம், கேள்விகள் இல்லாமல் ஞானம் பிறக்காது. பாடம் பண்ணணும், பாடம் பண்ணாதான் வரும். வெறும் கேள்விகள் மட்டும் கேட்டால் அது விதண்டாவாதம் ஆகிடும். ஆமாம், கண்டிப்பாக விதண்டாவாதம் ஆகிடும். விதண்டாவாதங்கள் எப்பவுமே நம்மளை ஊர் போய் சேர்க்காது. உள்ளுக்குள்ள உணர்ந்து தன்னை உணர்ந்து தன் படத்தில் அனுபவித்து அந்த அனுபவத்திலிருந்து கேள்விகள் வரணும், அதுக்கான விடையை தேடும். திருவள்ளூரின் பக்கத்திலே